அணுசக்தி துறையை இந்தியா தனியாருக்கு திறந்து விடுவதாக இந்தியா பிரிட்டன் சிஇஓக்கள் மன்றத்தில் பிரதமர் மோடி அறிவிப்பு. கல்வி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு இரு நாடுகளின் பொருளாதாரங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறும் என்றும் உறுதி. பிரிட்டனிடமிருந்து 4000 கோடி ரூபாய்க்கு ஆயுதங்கள் வாங்க ஒப்பந்தம் கையெழுத்து. உக்ரைனுக்கு வழங்கி வரும் சிறிய ரக ஏவுகணைகளை இந்திய ராணுவத்துக்கும் வழங்க ஒப்புதல். இந்தியாவை பொறுத்தவரை AI என்றால் ஆல் இன்க்ளூசிவ், அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என பிரதமர் மோடி கருத்து. தொழில்நுட்பம் என்பது சௌகரியத்துக்கான கருவி மட்டுமல்ல, சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வழி என்று மும்பை ஃபின்டெக் மாநாட்டில் பேச்சு. அமெரிக்க அதிபர் டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காசா அமைதி ஒப்பந்தத்திற்காக வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. இரு நாடுகளின் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் வலைப்பதிவு. கோயம்புத்தூர் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் 126 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைகிறது தங்க நகை பூங்கா. முதற்கட்டமாக 5 தளங்களுடன் அமைக்கப்பட உள்ள தங்க நகை பூங்கா திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். தமிழ்நாட்டில் 2032 இருந்த ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 12,000க்கும் அதிகமாக அதிகரிப்பு. புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியில் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு 3 மடங்கு முன்னிலை பெற்றிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். சாலைகளுக்கு சாதி பெயர் இருக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துவிட்டு அவற்றிற்கு தனது தந்தை பெயரை வைக்க முதல்வர் முயற்சிப்பதாக EPS விமர்சனம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என்றும் திட்டவட்டம். சாதியின் பெயரிலோ மதத்தின் பெயரிலோ தெருக்கள் இருக்கக்கூடாது, வேண்டாம், இருக்க வேண்டாம், நல்லதுதான். ஆனா யாரு பேரை வைக்கிற, உங்க அப்பா பேரை கொண்டாந்து வைக்கலான்னு அறிக்கை விட்டு, இதுதான் தவறு. மீண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு உங்களுடைய அப்பா பெயரை வைப்பதற்காக ஒரு அரசாணை வெளியிட்டீர்கள். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா இது ரத்து செய்யப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேக கொடிகளுடன் உற்சாக வரவேற்பு. புதன்கிழமை கூட்டத்தில் ஒரு சிலர் தாவேக கொடியை காட்டிய நிலையில் வியாழனன்று EPS சென்ற வழியில் பலர் கொடியசைத்தனர். கை நம்மை விட்டு போகாது என்பதில் தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக விரட்டி அடிக்கும் என்றும் திட்டவட்டம். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க வரும் திங்களன்று விஜய் கரூர் செல்ல உள்ளதாக தகவல். பாதிக்கப்பட்டவர்களை ஒரே இடத்திற்கு அழைத்து நிவாரண நிதி வழங்கும் வகையில் ஏற்பாடு. விஜய் கரூர் செல்வதற்கு போலீசாரின் அனுமதி எதற்கு? அங்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம் என அண்ணாமலை கருத்து. அன்பான கரூர் மக்களுக்கு வருவோரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என தெரியும் என்றும் பேட்டி. யாரு வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசுப்படுத்தி இதெல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அனுமதி கொடுங்க, நாங்கள் போகணும். அதனால கரூருக்கு எல்லோரும் வரட்டும். யார் தனிப்பட்ட முறையில் நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும். ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்க. ரொம்ப அன்பானவர்கள். திருமாவளவன் கண்முன்னே விசிகவினர் ஒருவரை அடித்ததற்கு இதுவரை ஒரு FIR கூட பதியப்படவில்லை என அண்ணாமலை விமர்சனம். கட்சியினர் நடந்து கொள்ளும் விதத்திற்கு திருமாவளவன் தான் பொறுப்பு என்றும் சாடல். அரசு பள்ளியில் ஒரு நாளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடப்பதால் ஒன்றும் ஆகிவிடாது என அமைச்சர் துரைமுருகன் பேசியதற்கு அண்ணாமலை கண்டனம். சுய விளம்பரத்திற்காக முகாம்களை நடத்த வேண்டும் என்றால் கட்சி அலுவலகங்களில் நடத்தலாமே என சாடல். சுமார் 20 குழந்தைகள் பலியாக காரணமான இருமல் மருந்தை தயாரித்ததில் கைதான ஸ்ரெஷன் பார்மா உரிமையாளர் ரங்கநாதன் சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர். டிரான்சிட் வாரண்ட் பெற்று மத்திய பிரதேசத்திற்கு அழைத்துச் சென்றனர் அம்மாநில சிறப்பு புலனாய்வு குழு போலீசார். கரூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு 2 நாட்கள் சிறப்பு புலனாய்வு குழு கஸ்டடி. விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் பலியான வழக்கில் கரூர் நீதிமன்றம் அனுமதி.
கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது காயமடைந்தவர்களை மீட்க வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கு. சேலம் கிழக்கு தாவேக மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் கைது. மதுரையில் கஞ்சா வழக்கில் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நபர் மர்ம மரணம். தப்பி ஓடிய போது கால்வாயில் விழுந்து மரணமடைந்ததாக போலீசார் விளக்கம். மதுரையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் கால்வாயிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். மதுரையில் 325 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தார் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி. விமான நிலையத்தில் ஆரவாரத்துடன் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. இமயமலை பயணத்தின் ஒரு பகுதியாக பாபாஜி குகைக்கு சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். வழிபாடு செய்த பின் தியானத்திலும் ஈடுபட்டார்.